friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம crochetல இந்த மாதிரி குட்டி பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பால்ஸ் பண்றதுக்கு நீங்க எந்த thread வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ற thread and hook size பொறுத்து பாலோட சைஸும் டிஃபர் ஆகும். நான் வந்து 4 ply yarn எடுத்துக்கறேன். 2 mm hook ஃபாலோ பண்ண போறேன். then yarn needle scissor எடுத்துக்கோங்க. first நம்ம magic ring போட்டுக்கலாம். magic ring போட்டதுக்கு அப்புறம் இதுல ஒரு chain போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மேஜிக் ரிங்ல 6 சிங்கிள் crochet பண்ணனும். இந்த பால்ஸ் வந்து நம்ம ஜுவல்லரி மேக் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க வேற ஏதாவது கிராஃப்ட் பண்றீங்க அப்படினா அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 6 சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிட்ச் போட போறது கிடையாது. அப்படியே கண்டினியூஸா தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு இருந்ததுன்னா ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet. நான் வந்து கவுண்ட் வச்சுக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணலை. உங்களால் கவுண்ட் வச்சுக்க முடியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2, லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்போ டோட்டலாக செகண்ட் ரவுண்டோட எண்டில் 9 ஸ்டிச்சஸ் இருக்கும் நமக்கு. அடுத்தது தேர்ட் ரவுண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochetவாக போட்டுக்கிட்டே வாங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த ஒரு பால் வந்து செஞ்சிடலாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஞாபகம் வரும். ஸோ 9 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டதுக்கப்புறம் இப்போ லைட்டாக இதை வந்து இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து மடங்கி தான் இருக்கும். இப்போ அடுத்தது ஃபோர்த் ரவுண்டில் வந்து நம்ம சிங்கிள் crochet டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 சிங்கிள் crochetல ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஸ்டிச்லேயும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்து 3 லூப் வழியாகவும் அப்படியே எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி த்ரெட் எடுத்து 3 லூப் வழியாகவும் இந்த த்ரெட்டை இப்படி புல் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் crochet டுகெதர் ஸ்டிச். ஸோ இது வந்து டோட்டலாக 4 டைம்ஸ் பண்ணணும். ஃபோர் டைம்ஸ் நம்ம பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். அடுத்தது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கொஞ்சம் நல்லா த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது உள்ள நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் வைக்கணும் அப்படின்னு இருந்தால் ஸ்டஃபிங்கும் உள்ளே வச்சுக்கலாம். நான் வந்து இந்த த்ரெட்டையே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவே போதும். அடுத்தது இப்போ நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணினோம் இல்லையா, இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி yarn needle எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கிற கேப் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி இருக்கிற எல்லா யானையுமே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த பால் வந்து உள்ள ஸ்டஃபிங் இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இது நிறைய ப்ராஜெக்ட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே இந்த மாதிரி கலராக குட்டி த்ரெட் இருந்துச்சுன்னா அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி ஒரு குட்டி மாலை மாதிரி ரெடி பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாலையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழுக்காயிடுச்சுன்னா கூட நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு நடுவில் உங்களுக்கு பீட்ஸ் அட்டாச் பண்ணால் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக வெறும் பால்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே போல் நிறைய பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம நெக் பீஸாக கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.